நம்ம லைஃப்பில் வந்து நிறைய மணி ஏர்ன் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஸ்டடீஸ் மட்டுமே முக்கியம் இல்லை, அதை தாண்டி நம்மளுக்கு வந்து சில ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது தேவை. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா ஸ்டடீஸ் எந்த மாதிரி கோர்ஸ் போனால் நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் நம்ம ஜாப் எடுக்கலாம், எப்படி வந்து ஹை லெவல் சேலரி வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் மட்டும் நம்மகிட்ட இருக்குது. அந்த மாதிரி இருக்கிற ஒரு மைண்ட் செட் வந்து ஒரு நல்ல மைண்ட் செட் தான். பட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சில ஸ்கில்ஸையும் அடிஷனலாக ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இன்கேஸ் நீங்கள் உங்கள் ஜாபை பேஸ் பண்ணி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இல்லை வந்துட்டு சைடில் ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு இந்த ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இருக்க சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஜாப் போய் மட்டும் தான் ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஜாப் போகாமல் நிறைய பேர் க்ரோஸ் கணக்கில் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் நிறைய யூடியூபர்ஸே நீங்கள் பார்க்கலாம். அவங்க வந்து ஜாப்க்கு போகல, ஜஸ்ட் வந்து காலேஜ் கம்ப்ளீட் பண்ணாலுமே அவங்க வந்து க்ரோஸில் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஜாபுக்கு போய் மட்டுமே மணி ஏர்ன் பண்ணுறது பார்க்காம நீங்கள் வந்து மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்கம் நீங்கள் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா தான் ஈஸியாக நீங்கள் வந்துட்டு ஒரு செட்டில் ஆக முடியும் லைஃப்பில். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து செட்டில் ஆகிறதுக்கு மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்கம் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் சில ஸ்கில்ஸை உங்கள் காலேஜ் டைம்லேயே நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும். அப்படி நீங்கள் டெவலப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஜாப் எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லை நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த விஷயம் எல்லாத்துக்குமே வந்து இந்த ஸ்கில்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி காமனாக எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய ஒரு 6 ஸ்கில்ஸ் பற்றி அந்த வீடியோ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்டாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்கில்ஸ்க்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டெவலப் பண்ணிக்கிறதுக்கு பாருங்கள். அண்ட் இந்த வீடியோலையும் வந்துட்டு இதுக்கு பேஸ் பண்ணி சில கோர்ஸும் வந்து நான் சொல்ல போகிறேன். ஃப்ரீ கோர்ஸ் எங்கே அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறது நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நீங்கள் காலேஜ் முடிச்சிங்க, நீங்கள் இப்போ புதுசாக கம்பெனியில் ஜாயின் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் இந்த ஸ்கில்லை வந்து சைட் பை சைடில் டெவலப் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த ஸ்கில் வந்து ஃபியூச்சரில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வித்வுட் வேஸ்டிங் டைம், லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. திஸ் இஸ் abin. வெல்கம் டு மை சேனல். நம்பர் 1, சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். ஸோ காமனாக இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை உங்கள் கோர்ஸை நீங்கள் ஓனாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து இப்போ ப்ரோக்ராமிங் தெரியும் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்கள் என்னென்னலாம் லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற ஒரு கோர்ஸாக வந்து கிரியேட் பண்ணி நீங்கள் மார்க்கெட்டில் சேல் பண்ண முடியும். அப்படி நீங்கள் சேல் பண்ணணும் அப்படின்னா அது உங்களுக்கு மெயினாக வந்து சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஆட்ஸ் வந்துட்டு சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் தான் அவங்க போஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அதில் தான் உங்களுக்கு அதிகமாக ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அதுக்கு ஒரு கிரேட்டான ரிட்டர்ன்ஸ் வந்து சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கில் தான் இருக்குது. அதனால் நீங்கள் ஒரு பேசிக்காக சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் லேர்ன் பண்ண ஆரம்பிக்கணும். இது நீங்கள் எங்கே லேர்ன் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் ஸ்பெசிஃபிக்காக டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு ஃப்ரீ கோர்சஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் மட்டும் இல்லை, கம்ப்ளீட்டாக வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எங்கே லேர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். இல்லை நீங்கள் வந்து சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக லேர்ன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் HubSpot அப்படிங்கிற வெப்சைட் இருக்குது, அதில் போனீங்க அப்படின்னா அவங்க ஃப்ரீ கோர்சஸ் நிறைய ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ அங்கேயும் நீங்கள் வந்துட்டு லேர்ன் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இதை நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எந்த மாதிரி பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஆக்சுவலி இந்த மார்க்கெட்டிங் பிஸ்னஸில் வந்துட்டு யாரோ ஒரு பர்சன் வந்து ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த மாதிரி ப்ரோமோட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாது. அதுக்காக அவங்க வந்து சில ஏஜென்சிஸை ரீச் பண்ணுவாங்க. அவங்க ரீச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மந்த்லி இந்த அளவுக்கு நான் வந்து ப்ரொமோஷனுக்கு அமௌண்ட் கொடுக்க முடியும், இதில் வந்து எனக்கு கிரேட்டான ஒரு ரிட்டர்ன்ஸ் எனக்கு வேணும் அப்படிங்குமே அவங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் வாங்கி ஒவ்வொரு மந்த்தும் லைக் ஒரு 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் வந்துட்டு இந்த சோஷியல் மீடியாவில் ஆட் போஸ்ட் பண்ணி எந்த மாதிரி ஆட் வந்து அதிகமான ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது அப்படிங்க நீங்கள் கேட்ச் பண்ணி அதிகமான அவுட்புட் அவங்க கொடுக்கணும். அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் அதிலே சில ப்ராஃபிட் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வந்து இந்த சிங்கிள் ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ணுறதுலாம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஜாப் பண்ணீங்க அப்படின்னாலுமே உங்களுடைய ஜாபை நீங்கள் ஓனாக வந்து உங்களுக்காக ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணி அங்கே நீங்கள் மணி மேக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னாலுமே அந்த இடத்துல இந்த ஸ்கில் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ரீ டைம் இருக்குது, உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஜஸ்ட் வந்து ஏதோ பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக சில சீரிஸ் நெட்ஃப்ளிக்ஸ் சீரிஸ்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதுக்கு பதிலாக அந்த டைமை வந்து இந்த மாதிரி ஒரு சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் பண்ண கோர்ஸில் ஃப்ரீ கோர்ஸில் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அப்படின்னா அது உங்களுடைய வேல்யூ ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணும். உங்கள் ஃபியூச்சரில் நீங்கள் மணி ஏர்ன் பண்ணுறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஷவுட் ஃபார் டுடேஸ் வீடியோ ஸ்பான்சர் Unacademy. Unacademyல கோர் இன்ஜினியரிங் பேஸ் பண்ணி ஃப்ரீ ஒர்க் ஷாப்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிருக்காங்க. இதில் நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியர், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் வந்து சிவில் இன்ஜினியர் இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒர்க் ஷாப்பில் நீங்கள் வந்து எந்த மாதிரி கோர்ஸ் இருக்கும், எந்த மாதிரி கோர்ஸ் வந்து டிமாண்டில் இருக்குது, எந்த மாதிரி கோர்ஸ் நீங்கள் எடுத்தால் உங்களுக்கு வந்து ஜாப் ஈஸியாக கிடைக்கும் அப்படிங்கிறத அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இல்லை அந்த ஃபீல்டில் வந்து ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க பர்சன் வந்து டேரக்டாக இந்த விஷயத்தில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. இதில் வந்து 23rd 31st வரைக்கும் உங்களுக்கு டெய்லி ஒரு ஒர்க் ஷாப் வந்து கனெக்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி இந்த ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணவங்க இந்த ஒர்க் ஷாப் பற்றி நிறைய ரிவ்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இல்லை நீங்கள் டேரெக்டாக வந்து அந்த மென்டர்ஸ் கூட நீங்கள் வந்து பேசுறதுனால இந்த கோர்ஸ் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும், எந்த கோர்ஸ் வந்து நீங்கள் படித்த எந்த மாதிரி ஜாப்ஸ் வந்து நீங்கள் எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதனால் நீங்கள் வந்து கோர் இன்ஜினியரிங் வந்து ஜாப் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒர்க் ஷாப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரெஸ்யூம் பில்டிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒர்க் ஷாப் வந்து கனெக்ட் பண்ணிருக்காங்க. இந்த ஒர்க் ஷாப் நீங்கள் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேஷனும் கிடைக்கும். ஸோ இந்த ஒர்க் ஷாப் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் Unacademy பார்த்தீங்கன்னா கோர்ஸும் ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா கீழே இருக்க கூப்பன் கோட் யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். அதில் இந்த வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு இன்டர்வியூஸ்லாம் எப்படி நீங்கள் ஆன்சர் பண்ணி இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக்காக ஒர்க் ஷாப் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக அட்டன் பண்ணி பாருங்க, இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். அண்ட் செகண்ட் ஸ்கில் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங். ஒரு சைடு வந்து டிஜிட்டல் மீடியா மார்க்கெட்டிங் இருந்தாலுமே நீங்கள் அதை தாண்டி ஒரு ப்ராடக்ட் எப்படி சேல் பண்ணுறது, எப்படி நீங்கள் மார்க்கெட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும். ஏன்னா என்னதான் நீங்கள் டிஜிட்டல் மீடியா மார்க்கெட்டிங்கில் வந்து ப்ரோமோட் பண்ணுறீங்க, அவங்கள்ட்ட கஸ்டமர்ஸ் வராங்க அப்படின்னாலுமே அவங்கள வந்து உங்கள் ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்க வைக்கிறதுக்கு நீங்கள் சேல்ஸ் கரெக்டாக கற்றுக்கணும். அவங்கள்ட்ட நீங்கள் எப்படி பேசணும், அவங்கள வந்து எந்த மாதிரி ஒரு இந்த ப்ராடக்ட் வந்து அவங்களுக்கு எந்த விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். அவங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் ஓகே, இது இந்த இடத்துல வந்து அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணால் அது எனக்கு ஒர்த்தாக இருக்கும் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு அதை பேஸ் பண்ண சில மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும். அந்த மாதிரி ஸ்கில்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு வந்து இந்த விஷயம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து நார்மல் கம்பெனிஸ் மாதிரி ஐடி கம்பெனிஸ்லேயும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் சொல்லி தனியாக ஒரு டீமே இருக்கும், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்
டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் ஒரு இயர்ஸ் லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் தான் ரொம்ப அதிகமான வேகன்சிஸ் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருக்காங்க. ஈவன் இந்த பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 10 lakh 12 lakh பேரம் கூட ஸ்டார்டிங்லேயே கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஐடிக்குள்ளே வரணும், உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டிகிரி ப்ராப்பரான டிகிரி இல்லை, உங்களுக்கு வந்து ஒரு டெக்னிக்கலாக அந்த நாலேஜ் இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக மார்க்கெட்டிங் ட்ரை பண்ணி பார்க்கலாம். யூடியூப்ல இதை பற்றி ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது. ஆல்ரெடி மார்க்கெட்டிங்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க வந்துட்டு அவங்க எந்த மாதிரி மார்க்கெட்டிங் ஸ்கில்லை வந்து அவங்க டெவலப் பண்ணிக்கிட்டாங்க, இப்போ எந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்து மார்க்கெட்டில் ரொம்ப பாப்புலராக இருக்குது அப்படிங்கிற நிறைய விஷயத்தை வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க. இங்கிலீஷ்லையும் இருக்குது, தமிழ்லையும் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி அதை பார்த்து நீங்கள் வந்துட்டு மார்க்கெட்டிங் பேசிக்ஸ் வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. அண்ட் மார்க்கெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ், நிறைய சேல்ஸ் வந்து நிறைய டைப்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அந்த டைப்ஸ்லாம் என்னென்ன, அது எந்த மாதிரி அவங்க வந்து அப்ரோச் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அட் த சேம் டைம் வந்து ஒரு ஃபேக்கான ப்ராடக்ட்டை உங்ககிட்ட மார்க்கெட்டிங் பண்ணி சேல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணலாம். இவங்க வந்து இந்த மாதிரி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணுறாங்க, ஸோ வந்து ஃபேக்கான ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணுறாங்க, ஆனால் நம்ம இதை வாங்கக்கூடாது அப்படிங்கிற விஷயம் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மார்க்கெட்டிங் சேல்ஸ் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே காமனாக இருக்கக்கூடிய ஸ்கில். அப்போ தான் வந்து நீங்கள் கரெக்டான ப்ராடக்ட்டை வாங்குறீங்களா, கரெக்டான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா அப்படிங்கிற விஷயம் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். நம்பர் 3 பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டிங்குள்ளே போகணும், சேல்ஸ் வந்து ஒரு ப்ராடக்ட் நீங்கள் சேல் பண்ணணும் அப்படின்னா இது எல்லாத்துக்குமே காமனான ஒரு விஷயம். அதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்க ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன். நான் நிறைய வீடியோஸில் வந்து கம்யூனிகேஷனை பற்றி சொல்லியிருக்கேன். அவங்க கம்யூனிகேஷன் நீங்கள் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஸ்பெசிஃபிக்காக வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த கம்யூனிகேஷன் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் தெரிஞ்சால் மட்டும் தான் கம்யூனிகேஷன் அப்படின்னு நிறைய பேர் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையாது. இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு விஷயத்தை எப்படி இன்னொரு பர்சன்ட்டை கன்வே பண்ணுறீங்க, இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வேறு மாதிரி ஆட்டிடியூட் என்கிட்ட ஒரு குட்டான ப்ராடக்ட் இருக்குது அப்படிங்கிறதால ஒரு ஹை லெவல் ஆட்டிடியூட் நீங்கள் போய் அவங்கள்ட்ட அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா அவங்க ஆட்டிடியூட் உங்களுக்கு பிடிக்காமலே அந்த ப்ராடக்ட் அவங்க வாங்காமல் போயிடுவாங்க. அதே உங்ககிட்ட வந்து மீடியம் லெவல் ப்ராடக்ட் இருக்குது, ரொம்ப ஹை குவாலிட்டி ப்ராடக்ட் இல்லை அப்படின்னாலுமே அவங்ககிட்ட நீங்கள் வந்து ஒரு நல்ல ஆட்டிடியூடோட நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணி அப்படின்னா கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட்டை வாங்குறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி ஆட்டிடியூட், பாடி லாங்குவேஜ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கம்பைன் பண்ணதான் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கம்யூனிகேஷனோட பேசிக்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த கம்யூனிகேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணுறது பாருங்கள், இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள். அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்கள் கம்யூனிகேஷன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் ஆகும். அது இல்லாமல் நீங்கள் வந்துட்டு இனிஷியலாக பார்ட் டைமாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பார்ட் டைமாக கூடமே இந்த மாதிரி பிபிஓஸ் அந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்குது. நீங்கள் கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, நீங்கள் கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக மட்டுமே அந்த இடத்துக்கு போனீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட்டான ஒரு டைம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி தான். பட் நீங்கள் மணி மேக் பண்ணுறதுக்காக அங்கே போனீங்க அப்படின்னா அது அந்த அளவுக்கு ஒரு கிரேட்டான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி சொல்ல மாட்டேன். ஏன்னா அங்கே கொடுக்குற சேலரி, நீங்கள் கொடுக்குற ஒரு டைம் அண்ட் எஃபோர்ட்டும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலைஸ் ஆகாது, ரொம்ப கம்மியான சேலரி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக மட்டும் அங்கே போனீங்க அப்படின்னா that's a great choice. நம்பர் 4 பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கிங். நீங்கள் இப்போ காலேஜில் படிச்சுட்டு இருக்கீங்க, இல்லை வந்து ஆஃபீஸில் இருக்கீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையுமே உங்கள் நெட்வொர்க் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கணும். நீங்கள் வந்து காலேஜில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் சீனியர்ஸ் கூட அதிகமாக நெட்வொர்க் நீங்கள் வச்சுக்கணும். அப்போ தான் வந்து அவங்க நெக்ஸ்ட் டைம் ஒரு ஜாப் எடுத்தாங்க அப்படின்னா உங்களை ரெஃபர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அங்கேயும் உங்கள் நெட்வொர்க் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறது பார்க்கணும். அப்போ தான் ஒரு பர்சன் வந்து உங்கள் சீனியர் வந்துட்டு உங்கள் டீம்லேயே இருக்கக்கூடிய சீனியர் இன்னொரு கம்பெனி ஜம்ப் ஆனாங்க அப்படிங்கும்போது அவங்க ஈஸியாக ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி உங்கள் நெட்வொர்க் வந்து நீங்கள் ப்ராப்பராக டெவலப் பண்ணிக்கணும். இதுக்கும் வந்து கம்யூனிகேஷன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம். அவங்ககிட்ட வந்து நீங்கள் ரைட்டான ஆட்டிடியூட் நீங்கள் அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா தான் அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். இவங்க வந்து நம்ம ரெஃபர் பண்ணால் இவங்க வந்து இங்கே ஒர்க் பண்ணாங்கன்னா நம்மளுக்கும் வந்து இந்த நல்ல பர்சன் ரெஃபர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு குட்டான ரிவ்யூ கிடைக்கும் அப்படின்னு அவங்க திங்க் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு நெட்வொர்க் கிரியேட் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு நிறைய இடத்துல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஒரு இன்ட்ரோவர்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா அது வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மில் நீங்கள் வந்துட்டு உங்களோட ஏர்னிங்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளில வந்து உங்கள் நெட்வொர்க் இன்க்ரீஸ் பண்ணுறது பாருங்க. நீங்கள் இது வரைக்கும் யார்ட்டையும் பேசினதே இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஒரு பர்சன் பேசுறீங்க, பட் வந்து அந்த அளவுக்கு நீங்கள் கம்யூனிகேட் பண்ண முடியல அப்படின்னா அங்கே நீங்கள் வின் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறத மீனிங். ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணதே இல்லை, இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது அதுவே ஒரு சக்ஸஸ் தான். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஃபெயில் ஆனாலுமே நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணிட்டே இருங்க. நீங்கள் இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் கூட உங்கள் நெட்வொர்க் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். லைக் வந்து லிங்க்டின், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாவ்குரி, இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ். நாவ்குரிலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹெச்ஆர்ஸை ஃபாலோ பண்ண முடியும். ஒரு 1 hour இன்ஸ்டாகிராமில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு 20 minutes எடுத்து நீங்கள் லிங்க்டினில் போட்டிங்க அப்படின்னா அது உங்கள் ஃபியூச்சரில் நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் மூவ் பண்ணுறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு 20 minutes வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பாருங்க. நெக்ஸ்ட் ஸ்கில் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பேஸ் பண்ண ஒரு ஸ்கில் வந்து டெவலப் பண்ணிக்கணும். லைக் வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து ஒரு ஆன்லைனில் எப்படி வந்து கிரியேட் பண்ணுறாங்க, இல்லை ஒரு ஆஃப்லைன் வந்து பிஸ்னஸ் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறாங்க, அதுக்கு பேசிக்காக வந்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் தேவை அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட் லேர்ன் பண்ணணும். அது பேஸ் பண்ணி எப்படி சில புக்ஸை நீங்கள் வந்து லேர்ன் பண்ண ஆரம்பிக்கணும். லைக் இப்போ வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்சி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, இல்லை வந்துட்டு ஒரு பிளாகிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை அவங்க எப்படி ஒரு லாங் டேர்முக்கு மணி கிரியேட் பண்ணுறதுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து பாப்புலராக யூஸ் பண்ணுற வெப்சைட்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரெவன்யூ வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அதிகமான விஷயங்கள் தெரிய வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் டுட்டோரியல்ஸ் பாயிண்ட் அப்படிங்கிற வெப்சைட் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். நீங்கள் வந்து HTML, CSS இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல நிறையவே டுட்டோரியல்ஸ் ஃப்ரீயாகவே இருக்கும். ஆக்சுவலாக அந்த டுட்டோரியல்ஸ் பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டோட இயர்லி ரெவன்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 10 million to 20 million வரைக்கும் அவங்க வந்து இயர்னிங்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க டாலர்ஸில். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு பிஸ்னஸும் அவங்க எப்படி பண்ணுறாங்க, ஒரு இடத்துல போய் நீங்கள் ஒரு விஷயத்தை வாங்குறீங்க, ஒரு இடத்துல வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை ரிசர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு பேக்ரவுண்டில் அந்த பிஸ்னஸ் எப்படி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க பார்க்கணும். இப்போ வந்து ஒரு ஆப் யூஸ் பண்ணுறீங்க, லைக் வந்து ஒரு கேம்ஸ் விளாண்டுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரெவன்யூ எப்படி வருது, எதனால இந்த மாதிரி ப்ராடக்ட் நம்மளுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெரிஞ்சு காமிக்கணும். அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படி நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு நெக்ஸ்ட்
வந்து ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது கிளியரான ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஒரு பிசினஸ்ல எந்த மாதிரி மாடல்ஸ் அவங்க யூஸ் பண்றாங்க, எந்த மாதிரி ரெவென்யூ வந்து கிரியேட் பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கலாம். அண்ட் லாஸ்ட் பாத்தீங்கன்னா மணி மேனேஜ்மெண்ட். நீங்க ஒன்ஸ் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படிங்கும்போது ஈவன் நீங்க காலேஜ்ல படிச்சிருக்கும்போது உங்களுக்கு வந்து பாக்கெட் மணி அப்படிங்கிறது கிடைக்கும். அந்த ஒரு மணியே வந்து நீங்க எந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணணும், எந்த மாதிரி ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். இன்கேஸ் நீங்க ஒரு காலேஜ் 20 இயர்ஸ்ல படிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க உங்க 60 இயர்ஸ் பாத்தீங்கன்னா அதாவது உங்க ரிட்டையர்மெண்ட் ஏஜ்க்கு வந்து நீங்க பிளான் பண்ணி அப்போ இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும். நீங்க ₹300 வந்து ஒரு 40 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்றீங்க, லைக் வந்து உங்க ரிட்டையர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 crore வரைக்கும் ரிட்டர்ன் கிடைக்கிற சான்சஸ் இருக்கு. நீங்க நார்மல் மார்க்கெட்ல நார்மல் இன்ட்ரெஸ்ட்ல நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணாலே உங்களுக்கு அந்த ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். நீங்க ஒரு ஷார்ட் டேர்ம்ல வந்து ஒரு ட்ரேடிங் பண்றீங்க அப்படின்னா அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது கிடையாது, அது வந்து ஒரு பிசினஸ் மாதிரி. பட் நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க ஒரு லாங் டேர்ம் 10 இயர்ஸ் 20 இயர்ஸ் அப்படின்னா அதுதான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது அது எந்த இடத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அண்ட் உங்களுக்கு மணி வருது அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படிங்கும்போது இந்த டைம்ல அந்த ப்ராடக்ட் வாங்குறது ஒர்த்தா, இந்த அளவுக்கு மணி வந்து இந்த மந்த்ல ஸ்பெண்ட் பண்றது ஒர்த்தா அப்படிங்கிற மணி மேனேஜ்மெண்ட் பேசிக்ஸ் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்க வந்து சின்ன ஏஜ்லேயே கத்துக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வாங்கக்கூடிய சேலரி கம்மியா இருந்தாலுமே அந்த ஒரு சேலரி ரைட்டான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ்லேயே நல்ல ஒரு லெவல் ரீச் பண்ண முடியும். ஈவன் உங்க ஃப்ரெண்டு வந்துட்டு உங்களோட நல்ல பேக்கேஜ் ஜாப் எடுத்தாலுமே இந்த மணியை கரெக்டாக மேனேஜ் பண்ணி அப்படின்னா உங்களையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அவங்க வச்சிருக்கிறதோட அவங்க சேவ் பண்ணிருக்க மணியோட நீங்க அதிகமாக சேவ் பண்ண முடியும். ஏன்னா உங்க ஃப்ரெண்டுக்கு வந்து மணி மேனேஜ்மெண்ட் தெரியல அப்படிங்கும்போது அவங்களுக்கு எந்த மாதிரி சேவ் பண்ணணும், எந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் தெரியாது. அதனால அவங்க மணி நிறைய லாஸ் பண்ணுவாங்க. பட் அதே உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நீங்க கம்மியான சேலரி வாங்கினாலுமே அவங்களோட அதிகமான மணியை நீங்க சேவ் பண்ண முடியும். ஸோ நீங்க எவ்வளவு சேலரி வாங்குறீங்க மந்த்லி அப்படிங்கிறத செகண்டரி தான். பட் நீங்க அந்த மணியை எவ்வளவு வந்துட்டு சேஃபா யூஸ் பண்றீங்க, எப்படி இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படிங்கிறத முக்கியமான விஷயம். இந்த மாதிரி மணி மேனேஜ்மெண்ட் தான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டு நிறைய விஷயங்களை அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டு நிறைய மில்லியனர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணி அவங்க மணி வந்து க்ரோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பேசிக்கான ஒரு மணி இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னா அதுவும் உங்க லைஃப்ல வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த ஸ்கில்ஸ் தான் இந்த வீடியோ நான் மென்ஷன் பண்ண அப்படின்னு நினைச்சேன். ஸோ இந்த ஸ்கில் ஏதோ ஒரு ஸ்கில் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு, இந்த விஷயம் எனக்கு தெரியாது நான் புதுசாக கத்துக்கிட்டேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு வேற ஏதாவது ஸ்பெசிபிக் டாபிக்ல வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்ஸ்டாகிராமே ஃபாலோ பண்ணலாம் abin official 2020. Thanks for watching this video. See you next video.